வணக்கம் பிரவீன்குமார். நீங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரியானது. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியுடன் 12 ஊராட்சிகள் புதிதாக இணைக்கப்படுகின்றன. பிரவீன்குமார், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பேரூராட்சியுடன் மேலும் ஒரு ஊராட்சியும் இணைக்கப்படுகிறது. இதற்கான நடைமுறைகள் தற்போது நடந்து வரும் நிலையில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம பஞ்சாயத்துகளில் கிராம சபை கூட்டத்தில் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பிரவீன்குமார், திருநெல்வேலி மாநகராட்சியுடன் கிராமங்களை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பஞ்சாயத்துகளில் இன்று நடந்த கிராம பஞ்சாயத்து கூட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்தனர். திருநெல்வேலியில் 12 கிராம ஊராட்சிகள் பார்த்தீர்கள் என்றால் ரெட்டியார்பட்டி, இட்டேரி, முன்னீர்பள்ளம், நொச்சிக்குளம், ராமையன்பட்டி, தாளையுத்து, கீழநத்தம் போன்ற 12 கிராம ஊராட்சிகளை இணைக்க தமிழக அரசின் உள்ளாட்சித்துறை முடிவெடுத்துள்ளது. ஆனால் திருநெல்வேலி மாநகராட்சியை ஒட்டியுள்ள சங்கர் நகர் டவுன் பஞ்சாயத்து மற்றும் நாரணம்மாள்புரம் டவுன் பஞ்சாயத்து ஆகியவற்றை மாநகராட்சியுடன் இணைப்பதாக முன்பு ஒரு அறிவிப்பு வெளியானது. ஆனால் அது தற்போது நடைமுறைக்கு வரவில்லை. அது குறித்த அறிவிப்பு தற்போது வெளியாகவில்லை. இதனால் கலக்கம் அடைந்த கிராம பஞ்சாயத்துகளை மாநகராட்சியுடன் இணைப்பதால் தங்கள் பகுதிக்கு வளர்ச்சி எதுவும் ஏற்பட போவதில்லை எனவும், கிராம மக்கள் பயன்பெறும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ரத்தாகும் என்பதால் அதற்கு பல்வேறு கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியில் இது குறித்த செய்திகளை தொடர்ந்து நாம் பதிவு செய்து வருகிறோம். பிரவீன்குமார், இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இட்டேரி மற்றும் ராமையன்பட்டி கிராம பஞ்சாயத்தில் பொதுமக்கள் கருப்பு கொடிகளுடன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதில் பார்த்தீர்கள் என்றால் ராமையன்பட்டி பஞ்சாயத்தில் மாரியப்பன் என்ற கவுன்சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உருண்டு புரண்டு தனது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார். பல்வேறு தரப்பும் அரசியல் கட்சியினர் தவிர பல்வேறு தரப்பு பொதுமக்களும் இந்த எதிர்ப்பு ஈடுபட்டு தொடர்ந்து இந்த எதிர்ப்பில் ஈடுபட்டு வருவதால் கிராம பஞ்சாயத்து கூட்டங்களில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரவீன்குமார், இவர்களுடைய பொதுவான கருத்து எவ்வாறு இருக்கிறது என்றால், திருநெல்வேலி மாநகராட்சி போன்ற பெரிய மாநகராட்சிகளுடன் இணையும் போது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ரத்தாகும், சொத்து வரி, தொழில் வரி போன்றவை அதிக அளவில் தங்களுக்கு விதிக்கப்படும். கிராம பகுதிகளில் மிக மிக குறைந்த பொருளாதார சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் தங்களால் தண்ணீர் வரி, சாலை வரி மற்றும் குப்பைகள் எடுக்கும் வரி இது போன்றவற்றை தங்களால் கெட்ட இயலாது என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இன்று காந்தி ஜெயந்தியை ஒட்டி நடக்கும் பல்வேறு திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக பல்வேறு இடங்களிலும் கிராம சபை கூட்டங்களில் இது போன்ற எதிர்ப்புகள் தொடர்ந்து பதிவாகி வருவது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்குமார், சோறு கொடுக்க மாட்டேங்க. அந்த குளத்து வேலை போச்சுன்னா எங்க நம்ம எங்க பிழைக்க சாவு தவிர வேற வேலை கிடையாது. நாங்களும் ஜாகதம்பரம் தலைவர் அந்த கூட்டத்தை நாங்க புறக்கணிக்க ஒட்டுமொத்தமாக ராமையன்பட்டி பஞ்சாயத்து கூட்டத்தை மாநகராட்சி ஆவதை நாங்க எதிர்த்து போராடுறோம். எங்களுக்கு வந்து இன்னைக்கு நடத்த வேண்டாம், கூட்டத்தை நடத்த கூட தலைவர் எங்களுக்கு வந்து எங்களுக்கு கூட்டமே வேண்டாம் தலைவா, எங்களுக்கு கூட்டமே வேண்டாம். மக்கள் போய் செத்து அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்